السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1186. தலைப்பு மரணத்திற்கு பின் தொடர் 13. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சுய சிந்தனை உடையவர்களாக, சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக படைத்து நன்மை தீமை இரண்டையும் நமக்கு எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து செய்யலாம் என்ற நிலையையும் ஏற்படுத்தி இந்த உலகத்தை ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கின்றார். பரீட்சையிலே ஒரு பரீட்சை எழுதும்போது யாரும் குறுக்கிட மாட்டார்கள். அவர் சரியாக எழுதினாலும் தவறாக எழுதினாலும் எழுதிய பிறகுதான் அவருடைய அந்த வெற்றியா தோல்வியா என்பது நிர்ணயிக்கப்படும். அதுபோல்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பரீட்சை கூடமாக நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். சுய விருப்பத்தோடு நாம் செயல்படக்கூடிய தன்மையை தந்திருக்கின்றான். ஆனாலும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை நன்மையாக செம்மையாக அமைவதற்கு நல்ல காரியங்களை ஆர்வமுடன் செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களையும், மறுமையிலே நஷ்டம் அடையக்கூடியவர்கள், வேதனை அடையக்கூடியவர்களுக்கு பாவமான தீய காரியங்களை செய்யக்கூடியதை எளிதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் பக்கீஉல் ஹர்கத் என்னும் பொது மையவாடியில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து உட்கார்ந்ததும் நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டோம். அவர்களிடம் ஒரு சிறிய கைத்தடி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்தவர்களாக தம் கைத்தடியால் தரையை கீறிக்கொண்டு, உங்களில் யாரும் அல்லது எந்த ஆத்மாவும் அதன் இருப்பிடம் சொர்க்கமாக அல்லது நரகமாக இருப்பது பற்றி தீர்மானிக்கப்படாமல் இல்லை. அது தீய கதியுடையதா நற்பேருடையதா என்பதும் நிர்மாணிக்கப்படாமல் இல்லை என்று கூறினார்கள். உடனே ஒருவர், இறை தூதர் அவர்களா, அப்படியானால் ஏற்கனவே